பிரியமான பிரைஸ் மீடியா நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலையும் காலை வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான நாளிலுமாய் கூட உங்களை சந்திப்பதில், இந்த மீடியா மூலியமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறதாய், உங்களை ஆற்றுகிறதாய், உங்களை கரம்பிடித்து நடத்துகிறதாய், ஆலோசனை கொடுக்கிறதாய், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குகிறதாய் அது இருக்கிறது. உங்களுக்கும் இன்றைக்கும் ஒரு நல்ல வார்த்தையோடு கூட நான் வந்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. வேதாகமத்திலிருந்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால உங்கள் கவலைகளை அவரிடத்திலே விட்டுவிடுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் என்ன மனசூழ்நிலையில் இருக்கிறீங்க? என்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு சுமையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும் நீங்கள் நம்புகிறீங்களா? ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் தன்னுடைய சுமையை சுமர்ந்து கொண்டு ஒரு வழியாக கடந்து போகிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு வாகனம் வந்த பொழுது அந்த வாகனம் ஓட்டி அந்த வாகனத்தை நிறுத்தி, தாயே, ஏன் நீங்கள் இப்படி சுமந்து கொண்டு வருகிறீர்கள்? நீங்கள் என்னோடு கூட வண்டியில் பிரயாணப்படுங்கள் என்று சொல்லி அந்த தாயாரை அழைக்கிறார். அந்த தாயாரும் அந்த வண்டியில் ஏறி அவரோடு கூட அமருகிறார்கள். அவரும் வண்டியை எடுத்து மூவ் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது சற்றே அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த தாயார் அந்த சுமையை கீழே இறக்கி வைக்காமல் தன் தலைமையிலேயே வைத்திருக்கிறதை அவர் கண்டார். தாயே, நீங்கள் இது மாதிரி சுமக்கிறீர்கள் என்று சொல்லிதான் நான் உங்களுக்கு அந்த சுமையை குறைப்பதற்காக, அந்த சுமையை இறக்கி வைப்பதற்காகத்தான் நான் இந்த வாகனத்திலே உங்களை ஏற்றினேன். நீங்கள் தலையில் வைத்திருக்கிறீர்களே, தயவுசெய்து கீழே இறக்கி வைங்கள் என்று சொல்லி அந்த தாயாருக்கு அவர் சொன்னாராம். இன்றைக்கும் அநேக நேரங்களில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்ததே உங்களுடைய சுமையை அவர் மேலே இறக்கி வைப்பதற்காகத்தான். அவர் உங்களை விசாரிக்க வரும்பொழுதெல்லாம் உங்கள் பாரங்களை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வியாதிகளை நீங்கள் அவரிடத்தில் முறையிடும் பொழுது அவர் உங்களுடைய சுமைகளை சுமர்ந்து கொண்டு அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்ற அவரால் கூடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கி நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால், உங்கள் கவலைகளை அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் நினைத்து உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை நீங்கள் அவரிடத்திலே கொடுப்பீர் என்று சொன்னால், இயேசுவே, இந்த காரியத்தை நீர் பார்த்து கொள்ளும் என்று நீங்கள் சொல்லுவீர் என்று சொன்னால், அவர் எல்லாவற்றையும் பரிபூரணமாய் உங்களுக்கு நேர்த்தியாய், உங்களுக்கு சுகமாய், எல்லா காரியங்களிலும் உங்களுடைய தேவைகளிலும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே, என் பாரத்தை உம்மிடத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் என்று அவரை பார்த்து நீங்கள் சொல்லுவீர் என்று சொன்னால், உங்களுடைய கலக்கம், உங்களுடைய பயம், உங்களுடைய திகில், உங்களுடைய வியாதி, உங்களுடைய தேவைகள் எல்லாம் மாறி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய சூழல்களை கர்த்தர் மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கும் ஜெயிக்கக்கூடியவர்களாய், உங்கள் வாழ்க்கையில் சுகந்தரிக்கக்கூடியவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், இதோ எனக்கு இந்த சுகம் கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். நாம் அனைவரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஒரு நாளிலுமாய் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒரு மனதாய் இந்த மீடியாவை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஐயா, அப்பா, நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை நீங்கள் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதோ ஒவ்வொருடைய பாரத்தையும், மனக்கவலைகளையும், அவருடைய கிளேசங்களையும், அவருடைய என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நீர் சந்திக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இப்பொழுதே அப்பா, நீங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை, கண்ணீரை, வேதனைகளை, வியாதிகளை நீக்கி அவருடைய தேவைகளில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்கன்றத அவங்க காணும்படி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கடினமான இருதயங்கள் கரைக்கப்படுவதாக,
அப்பா தகப்பனே, அவங்க மனதில் இருக்கக்கூடிய வழிகளெல்லாம் நீங்குவதாக, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்களாக. இயேசுவே, உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் மிகுந்த சந்தோஷத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை, உங்களை பாதுகாக்கிறதை, உங்களை வழிநடத்துகிறதை, உங்களை சுகப்படுத்துகிறதை, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த மீடியா மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமேன். காட் பிளஸ் யூ.